ஸ்ரீராம நவமி விஷ்ணுவின் 7வது அவதாரமாக கருதப்படும் ராமனின் பிறந்த நாளை கொண்டாடும் ஒரு பண்டிகையாகும். இந்த விழா வசந்த காலத்தில் சைத்திர நவராத்திரியின் ஒரு பகுதியாகும். சுக்லபட்ச அல்லது வளர்பிறையில் இந்து சந்திர ஆண்டின் சித்திரை மாதத்தின் 9ஆம் நாள் வரும் நவமியில் கொண்டாடப்படுகிறது. அதனால் இது சித்திரை மாத சுக்லபட்ச நவமி என்றும் அழைக்கப்படுகிறது. தீமையின் மீதான நன்மையின் வெற்றியையும் அதன்மத்தை வெல்லும் தர்மத்தை நிலைநாட்டுவதையும் குறிக்கும் வகையில் இவ்விழாவின் முக்கியத்துவம் உள்ளது. சூரிய குல வழித்தோன்றல்கள் ராமனின் முன்னோர்கள் என்று நம்பிக்கையினால் அதிகாலையில் சூரியனை வணங்குவதன் மூலம் ராம நவமி விழா கொண்டாடப்படுகிறது. ராம நவமி அன்று ராமரை தரிசிக்க அயோத்தி செல்ல வேண்டும் என்பது அனைவரின் கனவாக இருக்கும். ஆனால் அது எல்லோராலும் முடியாது. அந்த குறையை போக்கும் வகையில் நமது சென்னையில் பிரம்ம வித்யா மந்திர் அமைப்பின் சார்பில் சென்னையில் அயோத்தியா என்ற தலைப்பில் கம்ப ராமாயணத்தின் 6 காண்டங்களை 90 நிமிடங்களில் அரங்கேற்றிய சொற்பொழிவு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பிரம்ம வித்யா மந்திர் அமைப்பின் சார்பில் நடைபெற்ற ராம நவமி பௌத்சவம் மற்றும் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் விழாவில் ஆன்மீக செம்மல் R கோபாலாஜி, தலைவர் விஸ்வத் பிரசாத் மற்றும் M கிருஷ்ணன், உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் பாராங்குசன் ஆகியோருக்கு விருது வழங்கப்பட்டது. ஸ்ரீராமரின் கதையை விவரிக்கும் இந்து இதிகாசமான ராமாயணத்தில் உள்ள 6 காண்டங்களை பற்றி விவரித்த ஆச்சாரியாஜி அவர்களின் பாராயணத்தை தற்பொழுது பார்க்கலாம். ஏன்னா அப்படிதான் இருக்கார் சுவாமி ஆதிசேஷன், பெருமாள், ஆதிசேஷன், சங்கு, சக்கரம், மொத்த 4 வந்துருத்தா. இந்த 4 புவி இறங்கியது. இது ஒரு பக்கம் நடக்க ராவணாசுரனுடைய கொடுமை தாங்காமல் அனைத்து தேவர்களும் பிரம்மாஜியினிடம் முறையிட, ஏன் பிரம்மாஜி தான் வரம் கொடுத்து கெடுத்தார் அவனை. பிரம்மாஜியின் முறையிட பிரம்மாஜி என்னால் எதுவும் செயல இயலாது என்று சொல்லி அனைவரையும் கூட்டிக் கொண்டு வைகுண்டபதியிடம் செல்லும் போது வைகுண்டபதி சொல்கிறார், நான் அதற்கு ஏற்கனவே ஏற்பாடு செய்து விட்டேன். உலகிலும் என்னை பெற்றவர் யாருமே இல்லை, எனக்கு தந்தையும் கிடையாது, தாயும் கிடையாது. அப்படி இருக்கும் நான் ஒரு சிறந்த தந்தைக்கு சிறந்த மகனாக விளங்க வேண்டும் என்ற என்னுடைய பர்சனல் ஆசையும் நிறைவேற்றி கொள்வதற்காக சிறந்த தந்தையாக பூவுலகில் விளங்கக்கூடிய ஒரே வம்சம் இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்திருக்கும் தசரத மகாராஜா. அவருக்கு நான் பையனாக பிறந்து ஜனஸ்தானத்திலும் லங்கையிலும் இருக்கக்கூடிய ராட்சசர்களை அழித்து அனைத்து விதமான தர்மத்தையும் ஸ்தாபனம் செய்துவிட்டு நான் மீண்டும் சொர்க்கத்துக்கு ஆரோகணமாவேன் என்று வாக்களித்தார் வைகுண்டபதி. அந்த வாக்குக்கு இணங்கி புனர்பூச நட்சத்திரத்தில் 12 மாதம் பூரண கர்ப்பம், பொதுவாக நம்ம 9 மாசம் தானே, 12 மாதம் பூரண கர்ப்பத்தினுடன் ஸ்ரீராமர், ராமரை தொடர்ந்து பரதன், பரதனை தொடர்ந்து லக்ஷ்மண சத்ருக்னா இல்ல சத்ருக்னா லக்ஷ்மணா ட்வின்ஸ் 4 பேர் பிறந்தார்கள். 4 பேர்கள் பிறந்து நல்ல படிப்பு, நல்ல அறிவு, அதிலும் வசிஷ்டரிடத்தில் தனுர்வித்தை கற்றவர்கள். வசிஷ்டர் தனுர்வித்தையில் மிக மிக சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மகரிஷி. தனுர்வேத சம்ஹிதையினுடைய ஆசிரியராக விளங்குபவர் வசிஷ்டர். அந்த தனுர்வேதத்தில் மிக சிறந்து விளங்குவதனாலும் மேலும் இந்த பூவுலகில் ஒரு பட்டியல் இட்டோமே ஆனால், என்ன பட்டியல்? எல்லா விதமான நற்குணங்களையும் ஒரு புத்தகமாக இட்டோமே ஆனால், அந்த எல்லா நற்குணங்களுக்கும் ஒரு முகமானது சேர்க்க வேண்டுமே ஆனால் அது ஸ்ரீராமனுடைய முகமாக இருப்பதனால் நற்குணங்களும் கூடிய வீர பராக்கிரமமும் தைரியமும் சௌரியமும் கூடிய அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருந்தார் ரிஷி விஸ்வாமித்ரர். ஏன் என்றால் அவர் தான் ஒரு சத்திரியனாக இருந்தாலும் தான் பிராமண தர்மத்தை எடுத்து கொண்டதனால் அவர் எந்த விதமான ராட்சச சம்ஹாரத்திலும் ஈடுபடவில்லை. அப்பொழுது ராட்சசர்களுடைய தொல்லைகளிலிருந்து மீண்டு அவர் அவருடைய எண்ணத்திற்கு இணங்கி அந்த யஜ்ஞத்தை சம்பன்னம் செய்வதற்கு அவருக்கு ஒரு உத்தமமான க்ஷத்ரிய புத்திரன் தேவைப்பட்டான். ஏன் அப்படின்னா, அவர் கற்றிருந்த அனைத்து அஸ்திர சஸ்திரங்களையும் அந்த சத்திரியனிடத்தில் கொடுத்தால்தான் அந்த ராட்சசர்களை மடிக்க முடியும். அதனால் அப்படி ஒரு பர்சனை தேடின்னு இருக்கும் போது ஸ்ரீராமர் தான் அதற்கு சரியான பர்சனை தெரிந்து கொண்டு வந்தார் விஸ்வாமித்திரர் அயோத்தியைக்கு வந்தபடி அவர் ராமனை கேட்டவுடன் கீழே விழுந்தான், மூர்ச்சையானான்.
ராமன் அதற்கு தகுதி இல்லை என்று முன்று பிதற்றினான். மீன்று அவர் தகுதி உடையவர் என்று தெரிந்தாலும் அப்பொழுது உண்மையை சொல்கிறான் தசரதன், என்னால் ராமனை பிரிய முடியாது என்று, அதனால் என்னால் ராமனை கொடுக்க முடியாது என்று சொன்னான். அப்பொழுது நன்காக இரு, உற்றார் உறவினரோட வாழ்ந்து நீ உன் ஃபேமிலி உன் ஃபேமிலி உங்களுக்குள்ளேயே இருங்கோ, நன்னா இருங்கோ அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் அங்கிருந்து பிறப்பட, அப்பொழுது வசிஷ்டர் அவரை தடுத்து தசரதனுக்கு புத்தி சொல்லி ராமனை அவருடன் அனுப்பு, இது ராமனுக்கும் நல்லது லோகத்துக்கும் நல்லது என்று சொல்லி விஸ்வாமித்திரனுடன் ராமன் சென்று, ராமன் செல்லும் போதே பின்னே லக்ஷ்மணனும் சென்றான். அந்த மாதிரி போகும்போது சரையு தட்டத்தில் பலா அதிபலா என்ற வித்தையை விஸ்வாமித்திரர் முதல் அவர்களுக்கு கத்து கொடுத்தார். அதற்கு மேல அதெல்லாம் ரொம்ப பிடிச்ச இடம்ல நம்ம கேட்டதுல, அதுக்கு மேல ராமனும் லக்ஷ்மணனும் முதல் நாள் நல்லா தூங்கி கார்த்தால எழுந்துக்கும் போது கல்லுல மண்ணுல தூங்குறாள்ல, தூக்கம் வராம இருக்கணும்ல, அப்படி இல்ல நன்னா தூங்கினாலாம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே திஷ்ட நரஷாத்தூலா கர்த்தவியம் தெய்வமான்மிகம். இந்த ஒரு ஸ்லோகத்துடன் விஸ்வாமித்திரர் ராமரையும் லக்ஷ்மணரையும் எழுப்புறார். எழுப்பி செல்லுகின்ற அனைத்து பாதைகளிலும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான முக்கியமான இடங்களினுடைய விற்த்தாந்தங்களை சொல்லிக்கொண்டு அது சம்பந்தம் அந்த ஸ்தல புராணம் அந்த விஷயத்த சொல்லிண்டே போறாராம். விஸ்வாமித்திரரே சொல்லி போர் அடிக்கலையாம். என்ன பண்றாராம் அப்படின்னா, அவர் என்ன பண்றாராம், ஃபுல்லா ராமர் கேட்க சொல்லி அப்படியே நேரா அவளுடைய சித்தாசிரமத்துக்கு வரா. அந்த சித்தாசிரமத்துக்கு வருவதற்கு முன்னால் ஒரு அழகான வனம் தென்படுகிறது. ஆனால் அது பயங்கரமாக தெரிகிறதே, ஏன் என்று கேட்டபோது அங்கு தாட்டகை இருப்பதை பற்றியும் தாட்டகையினுடைய மொத்த விற்த்தாந்தத்தையும் சொன்ன பிறகு ராமர் அம்பு எடுக்கிறார். ஆனா யோசிக்கிறார், போடட்டுமா வேண்டாமா அப்படின்னு. சொல்லுவா இல்லையா, நம்ம முதல் போனியே இப்படி இருக்கே அப்படின்னு. உலகத்திலும் அவனை விட சிறந்த சூர வீரன் இல்லை, அவன் அடிக்க வேண்டிய முதல் ஆளு ஒரு பெண்மணி அப்படின்னு ஒண்ணு தயங்குறார் ராமர். அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் சொல்றார், டெரரிசம்னு வந்துட்டாக்க ரிலிஜன் கிடையாது, ஜெண்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது, அடி அப்படிங்கிறார். புரியுறதா? மேலும் பூர்வ காலத்தில் தேவேந்திரனும் மகாவிஷ்ணுவும் பெண்மணி ராட்சசியாக இருந்து தொல்லை கொடுத்தவர்களை அழித்த விற்த்தாந்தங்களை சொன்னவுடன் ராமர் தாட்டகையை வதைக்கிறார். தாட்டகாவை வதம் பண்ண உடனே உட்காத்தி வச்சு ராமர் சரியான பர்சன் சொல்லிட்டு 100 விதமான திவ்ய அஸ்திரங்களை மொத்தமா ராமருடைய தலையில இறக்குறார். கொஞ்ச நேரம் முன்னாடி கிருஷ்ணன் சார் சொல்லிட்டு இருந்தார், கீழே இருக்கிறச்ச ஒரு விஷயம் கொடுக்கறது இம்பார்ட்டன்ட் இல்லை, வாங்கிக்கிற அந்த பாத்திரம் தாங்க முடியணும், அதை ஷுட் பி ஏபிள் டு அதை தாங்க முடியணும். இந்த ஹோல் சிருஷ்டிலேயே அந்த விஸ்வாமித்திரர்கிட்ட இருந்த 100 திவ்யாஸ்திரத்தை அதர்மத்துக்கு பயன்படுத்தாம, கர்விச்சுக்காம, போட்டு காட்டாம, வேற எந்த தப்பும் பண்ணாம, ஆக்கிரமணத்துக்கு யூஸ் பண்ணாம, தர்மத்துக்கு மாத்திரமே ஸ்ட்ரிக்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த ஒரு பாத்திரமாக ராமன் அமைந்ததனால் அனைத்து அஸ்திரங்களும் ராமனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி அங்கிருந்து சித்தாசிரமத்துக்கு 6 நாள் தூங்காம, 6 நாள் 6 இரவுகள் தூங்காம காவல் காத்த போது அங்கே இருந்து வந்தான் சுபாகு. மாரீச்சனும் சுபாகுவும் வந்தார். அதுல மாரீச்சனை அவர் வதைக்கவில்லை, மாரீச்சனை விட்டு விட்டார். மேலும் சுபாகுவை அங்கே கொன்றார். கொன்று முடித்துட்டு அங்கேருந்து கிளம்பி திருப்பி சித்தாசிரமத்துல விஸ்வாமித்திரருடைய யஜ்யம் சம்பன்னமானதுனால ரொம்ப சந்தோஷமா, வாப்பா நான் உன்னை மிதிலாக்கு கூட்டின்னு போறேன், அங்க ஒரு சிவதனுசு இருக்கு, அதை பாரு. ஏன்னா அதுதான் விஸ்வாமித்திரருடைய ஒரு ஃபைனல் அஜெண்டா அவருக்கு. அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரருக்கு ஒரு அஜெண்டாவும் இல்லை, வா நான் உன்னை கூட்டின்னு போறேன் அப்படின்னு சொல்லி ஜனகரை தரிசனம் பண்ண வச்சு, மிதிலாவை தரிசனம் பண்ண வச்சு, சிவதனுசையும் தரிசனம் பண்ண வச்சார். போற வழியில ஒரு ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமம் கீர்த்தி இல்லாமல் இருந்தது. அங்குதான் அகல்யா இருந்தால். அந்த அகல்யை இருந்த இடத்தில் ராமன் சென்றவுடன் அகலை உத்தாரணம் ஆனால்.
அந்த அகலை உத்தாரணமான அகலை வந்து ராமனை நமஸ்கரித்து மேலும் மீண்டும் அகல்யையும் கௌதம மகரிஷியும் ஒன்றாக சேர்ந்து ஆனந்தமாக வாழ வைத்தார். அந்த மாதிரி ராமர் நீங்க எங்க போனாலும் பார்த்தீங்கன்னா அங்க ராமர்னால ஒரு மாபெரும் பயனானது விளைவிக்கப்படும். அப்படி ராமர் வந்து அகல்யாவையும் கௌதம மகரிஷியும் சேர்த்து வைத்து மிதிலைக்கு வந்த பிறகு மிதிலையினுடைய முக்கிய புரோகிதரா இருந்த சதானந்தர் படு ஆனந்தம் அடைந்தார். ஏன் அப்படின்னா சதானந்தர் வந்து கௌதமருக்கும் அகல்யாவுக்கும் பிறந்த பையன். தான் தாய் உத்தரிக்கப்பட்டாள் என்ற சந்தோஷத்தில் அவர் வந்து விஸ்வாமித்திரனுடைய பெருமையை ராமனிடத்திலும் தசரனிடத்திலும் எடுத்து சொல்லி மொத்த விஸ்வாமித்திரனுடைய விற்த்தாந்தத்தை சொன்னார். எப்படி கௌஷிக மன்னனாக இருந்து வசிஷ்டரிடம் சண்டையிட்டு மேலும் தர்ம சத்ரு பலத்தை விட பிரம்ம பலம் தான் ஜாஸ்தி என்று தான் பிரம்ம ரிஷி ஆக வேண்டும் என்ற தபஸ் கொண்டு பிரம்ம ரிஷி ஆகிறதுக்கு முன்னால் அவர் வந்து ராஜரிஷி என்று சொல்லப்பட்டார். இது எனக்கு போராதுன்னு மேலும் தவம் செய்து மேனகையினிடம் தோற்று போய் காமத்தை மீண்டும் ஜெயித்து பின்பு தேவேந்திரன் வந்து யாச்சகம் வாங்கி கொள்ளும் போது கோபத்தை ஜெயித்தார். கடைசியில் ஹரிச்சந்திரனிடத்தில் தன்னுடைய அகங்காரத்தையும் ஜெயித்து ஹரிச்சந்திரனுடைய விஷயத்தில் வசிஷ்டரிடம் தோற்று போய் வசிஷ்டரிடத்தில் போய் நான் தோற்றுவிட்டேன் ஐயா என்று மடியும் போது அப்பொழுது வசிஷ்டர் சொல்கிறார், நீ இப்பொழுது ஜெயித்து விட்டாய். நீ இப்போது உன்னை நீ ஜெயித்ததனால் இன்று முதல் நீ வந்து பிரம்ம ரிஷி எனப்படுவாய். இப்படிப்பட்ட விஸ்வாமித்திரருடைய ஒரு விஷயம். இந்த ராமருடைய இந்த சிஷ்யனாக அணுக்க சிஷ்யனாக விஸ்வாமித்திரனுடைய போகக்கூடிய இந்த ஒரு விஷயத்தில் சமுத்திர மந்தனத்தினுடைய கதை, கங்கா அவதரணத்தினுடைய கதை, அதனுள் இருக்கக்கூடிய ஸ்கந்தனுடைய அவதாரம், இந்த மாதிரி பலவிதமான நல்ல கதைகளை ராமன் கேட்டான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது அப்படின்னாக்க, நமக்கு எவ்வளவு பராக்கிரமங்களும் பெருமைகளும் இருந்தால் குருவுடன் இருக்கும் பொழுது, கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கும் பொழுது நாம் பணிவுடன் இருந்தால் நமக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே பயனாகும். இது பாலகாண்டத்தினுடைய விஷயம். அந்த சிவதனுஷை பார்த்தபடி ராமருக்கு அதை பார்த்த உடனே வந்து எடுக்கணும்னு தோன்றது. விஸ்வாமித்திர இடத்துல பர்மிஷன் கேட்டு அந்த சிவதனுஷை எடுத்து நான் தொடுத்தார். அந்த தொடுத்து அந்த சிவதனுஷு வழியும் போது தமால் அப்படின்னு உடஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா சிவதனுஷு இந்த சிருஷ்டியில இருக்கக்கூடிய அந்த காரியமானது நிறைவேறிடுத்து, முடிஞ்சுடுத்து, அவ்வளவுதான். சிவதனுஷுக்கு இனிமே வேலை இல்லை. சிவதனுஷுக்கு என்ன வேலை? வை வாஸ் சிவதனுஷ் வெயிட்டிங் இன் மிதிலா? இட் வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஒன்லி ஒன் ரீசன், so that ராம சீதா கல்யாணம். சீதா கல்யாண வைபோகமே. உடனே தசரதனுக்கு செய்தி போச்சு. அயோத்தியிலிருந்து ஒரு பெரிய படையே வந்தது. வரும்போது பிரதர்ஸ்லாமும் கூட வந்தா. பார்த்தா 4, அங்க 4, 4+4 to 4 மேட்ச் பண்ணி உடனே எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா. உடனே பரதன் வந்து ஸ்ருதகீர்த்தியை கூட்டிண்டு கோசல தேசத்துக்கு போயிட்டான். ஏன்னா அவ மாமா ஏற்கனவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கார், அதனால போயிட்டார். திருப்பி இவ வந்து வந்தா. சரி அயோத்தியக்கு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா நடுவுல வந்து நெல்லங்கே அப்படின்னு யாரு பரசுராமர் வந்து தடுக்க, ராமருடைய வினயமும் வீரமும் சேர்ந்திருக்கக்கூடிய விஷயம் விஸ்வாமித்திரனுடைய கோபத்தை ஜெயித்தது. அந்த ஒரு தருணத்தில் மாத்திரம் பரசுராமருடைய கோபத்தை ஜெயித்தது. அந்த ஒரு தருணத்தில் மாத்திரம் பரசுராமருடைய கோபத்தை ஜெயிக்கவில்லை. பாராயண பாகம் தொடரும்.